ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கள்கிழமை 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி திருநாள். விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை போட்டு நீங்க தீபம் ஏத்துறதால கட்டுக்கட்டாக பணம் சேரும், அதிர்ஷ்டமும் செல்வமும் சேர்ந்து வரும். அது என்ன பொருட்கள், அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பொருட்களை சேர்த்து என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நரகாசுரன் அழிந்தது போல நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் கெடுதல்களும் அழிந்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நம்மளோட இந்த வருஷத்துக்கான இந்த தீபாவளி சம்பந்தப்பட்ட பதிவுகள்ல 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளின்னு பதிவு பண்றோம். அப்படி என்ன இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் கமெண்ட் பதிவு பண்றாங்க. அப்படிப்பட்டவங்க சந்தேகத்துக்காக தான் இது ஒரு விளக்கம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளின்னு எதுக்காக சொல்றோம்னா, அக்டோபர் 20ஆம் தேதி வரக்கூடிய தீபாவளி தினத்தன்னைக்கு திரி கிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடக்க போகுது. திரி கிரக யோகம்னா ஒண்ணுமில்ல, 3 கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது கிரகங்கள்ல தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும், கிரகங்கள்ல புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானும், கிரகங்களோட தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அன்றைய தினம் ஒரே நேரத்துல ஒன்று சேர போறாங்களாம். இது மூலயமா துலாம், மகரம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோகம் தேடி வரப்போகுது. இப்படி இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேரக்கூடிய இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது 100 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்குமா. அது நமக்கு இந்த வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி தினத்தன்னைக்கு நடக்க போகுது. அதனாலதான் இந்த தீபாவளிய நாம ரொம்ப சிறப்பா வழிபாடு நடத்தணும். ஒரு சில வருஷங்கள் தீபாவளி அன்னைக்கே அமாவாசை நோன்பும் சேர்த்து வரும். ஆனா இந்த வருஷம் 20ஆம் தேதி தீபாவளியும் 21ஆம் தேதி அமாவாசை நோன்பு வந்திருக்குது. அக்டோபர் 20ஆம் தேதி மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை அக்டோபர் 21ஆம் தேதி மாலை 5 மணி 48 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. தீபாவளி நோன்பு கடைபிடிக்கக்கூடியவங்க அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு தான் நோன்பை கடைபிடிக்கணும். சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே புத்தாடை உடுத்தி இனிப்புகளை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடப்படக்கூடிய இந்த ஒரு தீபாவளி திருநாளை நாம இந்த வருஷம் நம்மளோட பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்வதற்காகவும் வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்காகவும் ஒரு அற்புதமான நாளா மாத்திக்க போறோம். அதுக்காக தான் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். எந்த ஒரு இறை வழிபாடா எடுத்துக்கிட்டாலும் அன்றைய தினம் நம்ம சாதாரணமா வணங்குறத விட ஒரு தீபமேத்தி வழிபாடு நடத்துறது கூடுதல் விசேஷம். நீங்க கோவிலுக்கு போயிட்டு விநாயகரையோ முருகனையோ அம்பாளையோ அம்மனையோ யாரை வழிபாடு செய்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சு உங்க கஷ்டங்களை சொல்லும் போது நீங்க முழுமையா வழிபட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த தீபாவளி திருநாளும் ஒரு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தீபாவளி அப்படின்னா தீப ஒளி திருநாள், வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட நாள்ல கண்டிப்பா நம்ம வீட்டுல ஒரு தீபமாவது ஏத்தி வைக்கணும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா தீபாவளி திருநாளும் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு என்ன மாதிரி தீபங்களை ஏற்றுவீங்களோ அதே மாதிரி அகல் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். உங்க வீட்டையே நீங்க ஒளிமயமா மாற்றலாம். நீங்க வீடு முழுக்க கார்த்திகை தீபம் மாதிரி ஏத்துறீங்களோ இல்லையோ, வீட்டோட பூஜை அறையில ஒரே ஒரு அகல் விளக்கு தீபமாவது ஏற்றி வைங்க. அப்படி ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்குல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களை நீங்க சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் பச்சை பயிறு. அதாவது முழு பச்சை பயிறு தானியமா இருக்கணும். திரி கிரக யோகம்னு சொல்லியிருந்தோம்ல, சூரிய பகவான், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்பதான் இந்த தீபாவளி வந்திருக்குது. அதுல இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது 3 கிரகங்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய தானியம். திருவங்காட்டுல இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அங்க பச்சை பயிறு தீபம் ஒரு தட்டுல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. புதன் கிரகதோஷம் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வாழ்க்கையில ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படணும், தடைப்பட்ட காரியங்கள்ல வெற்றி உண்டாகணும், தொழில வியாபாரத்துல விருத்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பச்சை பயிறு தீபத்தை வாங்கி திருவங்காடுல இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்துல ஏத்தி வைப்பாங்க. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு பச்சை பயிறு. அத ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா செவ்வாய் பகவான், அவருக்கு உரிய தானியம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் துவரை, அதாவது துவரம்பருப்பு. கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த துவரம்பருப்பு பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த
துவரம் பருப்பை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்ததா திங்கட்கிழமை சோமவாரத்துல இந்த வருஷம் நமக்கு தீபாவளி வந்திருக்குது. சோமவாரம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்தது. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள் பச்சரிசி. அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி. இந்த 3 பொருட்களையும் தான் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். இந்த தீபத்தை தீபாவளி திருநாள் அன்னைக்கு காலை நேரத்துல ஏத்தினாலும் சரி, மாலை நேரத்துல ஏத்தினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா மாலை நேரத்துல ஏத்துறது கூடுதல் விசேஷம். ஏன்னா மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு பிறகு அமாவாசையும் பிறந்துரும். சரியா ஒரு 6, 7 மணிக்கு மேல தாராளமா இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அகல் விளக்கு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்குல திரி போட்டு முதல்ல 1/2 ஸ்பூன் இல்ல ஒரு 1/4 ஸ்பூன் பச்சை பயிறு, ஒரு 1/4 ஸ்பூன் துவரம் பருப்பு, அது கூட உங்க கையால கிள்ளி எடுத்தா எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கான பச்சரிசி, இந்த 3 பொருட்களையும் அந்த அகல் விளக்குல போட்டு தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். நெய் தீபம் போட வேணாம். இப்படி இந்த 3 பொருட்களையும் சேர்த்து உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரே ஒரு தீபத்தை ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் எரிய விட்டீங்கன்னா, அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல புதன் பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பச்சை பயிறு, செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த துவரை, திங்கட்கிழமையில வந்திருக்கிறதால சோமவாரத்துக்குரிய அந்த பச்சரிசி, இந்த 3 பொருட்களும் சேர்ந்து அந்த தீப எண்ணெயோட கலந்து உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலியமா இந்த கிரக சேர்க்கை சொல்லியிருந்தோம்ல, திதி கிரக யோகம்னு, அந்த அமைப்பு உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். அது மூலியமா இந்த கிரகங்களோட பலன் உங்களுக்கு நேரடியா வந்து சேரும். சூரிய பகவானுக்கு உரிய தானியத்தை நம்ம இதுல சேர்க்கலையே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். புத்திகாரகனா இருக்கக்கூடிய புதன் பகவானையும் செவ்வாய் பகவானாக இருக்கக்கூடிய தளபதியையும் நீங்க வணங்கும் போதே தாராளமா சூரிய பகவானுக்கான அருளும் கிடைச்சிடும். அதனால தேவைப்பட்ட மட்டும் நீங்க கோதுமை சேர்த்துக்கலாம். அப்படி விருப்பம் இல்லாதவங்க தாராளமா பச்சை பயிறு, துவரம்பருப்பு, பச்சரிசி, இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க. தீபம் உங்க வீட்டுல மற்ற தீபங்கள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா தீபாவளி அன்னைக்கு இரவோ இல்ல அதுக்கு மறுநாளோ அந்த அகவிளக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு, ஒருவேளை அதுல இந்த பொருட்கள்லாம் மீதம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே செடி கொடிகள்ல கால் படாத மாதிரி போட்டுருங்க. இல்ல வீட்டுல ஜிங்க் இருந்தா கூட அந்த ஜிங்க்ல கூட நீங்க கரைச்சி விட்டுறலாம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா சூரிய பகவானையும் புதன் பகவானையும் செவ்வாய் பகவானையும் சேர்த்து வணங்குங்க. 3 கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய இந்த திரிகிரக யோகம் வரக்கூடிய அந்த நாள்ல இந்த பொருட்களை விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில தீபத்துல போட்டு ஏற்றக்கூடிய தீபம் உங்க வாழ்க்கையில பல மகத்துவங்களை ஏற்படுத்த போது அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஒருவேளை இந்த பொருட்களை சேர்த்து உங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கோ இல்ல விளக்கேற்றதுக்கோ விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க அகல் விளக்குல இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து பூஜை அறையில வச்சுட்டு மறுநாள் அதை நீங்க அமாவாசை அன்னைக்கு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா கூட போடலாம். இது தீபம் ஏத்துறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்கு மட்டும் மாற்று வழி. தீபம் ஏத்த விருப்பப்படுறா அப்படிங்கிறவங்க தீப எண்ணெயில இந்த 3 பொருட்களை சேர்த்து அகல் விளக்குல வைத்து தீபம் ஏத்துங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.